அவன் சொல்றானா பத்தியா? சொல்ல சொல்ல. எந்த காய் நீ? இந்த பக்கம் யாரோட காய் சொல்றான்? ஆனா அப்பா வச்சுக்கிறாரு. ஆனா எங்க ஓடுறாரு? எங்க? இதுதான் நாத்து. இத ஒண்ணு எங்க நாத்து எப்படி நடுறது? அப்படியே புடிங்கணும். புடிங்கிட்டு இப்படி வருமா? புடிங்கிட்டு அந்த கேப்ல நடணும். நீ நட்டுக்காது அவங்க நட்டுருவா. நான் என்னவோ பின்ன நாத்து நடவோ மாதிரி நான் புடிங்க தரேன். நல்லா படம் இது பண்ணுங்க. ஏத்தனமா? அதுக்குதான் அந்த மாதிரி புடவை கட்டி கூட. ஏய் ஏய் வா. இல்ல அதனால தெரியல. இது போறோம் உங்க ட்ரையலுக்கு. ஷில்பா இது எப்படி ஷில்பா நாத்துன்ற? யாருக்கு தெரியும்? இதுதான் நாத்து. நாத்தா போறா புடிங்க கீழே வச்சுங்கறா. எனக்கு தெரிஞ்சு நீ பயிரிட்டதெல்லாம் புடிங்கிட்டு. எனக்கு தெரியாது. நானே ஹெல்ப் ஏய் இறங்க இறங்கியா? வீடியோ எடுங்க அம்மாவே. எடுத்துட்டேன். பிரைட் வீடியோ எடு. கால் உள்ள போகுது. நான் உள்ள போயிடுவேனா? பாம்பு இருக்கு அதுல. பிடிச்சு பின்னாடி பின்னாடி பண்ணுங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல பாரு ரொம்ப நேரமா வீடியோ எடுத்துருக்கேன். இத பிடிங்க. முதல்ல நாத்து பிடிக்காம நாத்து நட வந்துட்டீங்க. இன்னைக்கு நான் வயல்ல இறங்கி நாத்து நட போறேன். இன்னைக்கு உழவர் திருநாள், அதனால நானும் உழவு தொழிலுக்கு வந்துட்டேன். நாத்து நட தெரியுமா? தெரியும் தெரியும். பாக்குறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம்னு சொன்னா பேசிட்டு இருந்தா நாத்தெல்லாம் போயிருமோ? செத்து போயிடும். ஒழுங்கா நடங்க முதல்ல. நான் விழுந்துறேன் போலயா? பின்னாடி போடும் நினைவு. பட்டு புடவை சூப்பரா நினைக்குது. பக்கா தான். பட்டு புடவைய பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. நாத்து தான் முக்கியம். என்ன ஒரு விவசாயத்துல ஒரு ஈடுபாடு இருந்தா நீங்க இறங்கி களத்துல இறங்கி ஆடு. போன ஜென்மத்துல நான் விவசாயியா பிறந்திருக்கேன். அதனாலதான் அந்த அனுபவம் தான் பாருங்க. அந்த உடனே நாத்த கரெக்டா நட்டுட்டேன். நாளைக்கு உங்க அப்பா வராரு, விவசாயத்தை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு. இந்த பயிர் மட்டும் வளரல. ஒரு மூட்டை நெல்லு நீங்க தான் காசு தரணும் பாத்துக்கோங்க. அப்படியே பிக்கிற பிச்சை பார்த்தா ஒரு 4-5 தடவை நாத்து நட்டவங்க மாதிரியே நட்டுட்டு இருக்காங்கப்பா. வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம. இல்லையே எங்க இல்லையே. தோ பக்கத்துல அது நான் வச்சது இல்ல. ஆமா நீங்க வச்சதுதான். இப்போ ஓகே. நான் இறங்கிட்டேன். எழுதிருக்கேன் வண்டே தள்ளு. என்னங்க ஏமா நீ வந்து காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா. அங்க புடிங்க. வேலை ஆன பாட்டு கிடையாது. இருக்கிற நேரத்துல நட்டு போங்க. இறங்குங்க. குடுங்க குடுங்க. நாத்து நட்டு நானும் இங்க தன்னானே தானனே தானே தானனே. ஒரே இடத்துல நடக்கூடாது மேடம். தள்ளி 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 நடுங்கோ. நெல்ல தள்ளி நடக்காதீங்க. பாவாடை போச்சு, சாரி போச்சு. எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இது விளைஞ்சு பெரிய விளைச்சல் கொடுத்ததுன்னா நீங்க கதிரவனுக்கு நன்றி சொல்றதுக்கு முன்னாடி இந்த சங்கீதாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். அடுத்த பொங்கலுக்கு இந்த சாதத்தை வச்சுதாங்க பொங்கலை வைக்க போறோம். நான் சொல்லிட மாட்டேன் எங்க அப்பா கிட்ட. இந்த அரிசியை நீங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் 100 ஆண்டு காலத்துக்கு. ஆமா. வேற இன்னும் பாருங்க எவ்வளவு சீக்கிரம். எடுக்க போய் பள்ளம் தோண்டி வச்சுக்கிறாங்க. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பொறுப்பு இருக்கா?
விவசாய குடும்பம்னு சொல்றியே, ஒரு விவசாயத்தை பத்தி 1% எனக்கு இருக்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா? நீங்க எல்லாம் இந்த நட்டுறீங்க, நான் நட்டதில்ல, புடுங்குனதுன்னு இருக்கேன். நடுவாங்க தெரியும், இந்த நேரத்துல நடுவாங்க. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அப்பா நீங்க எவ்வளவு ஐயோ புடிங்க புடிங்க நடுறாங்களே. இந்த கழனிக்கார வந்து இப்படி புடிங்க நடுவாங்க. ஆமா ஆ? ஆமா இல்ல. அப்படியா? நாத்துனா என்ன தெரியுங்களா? ஆ, ஒரு நெல்லை எடுத்து உழுது ஆ. அதுக்கு முன்னாடி கும்பலா சேர்த்து போட்டு விட்டுருவாங்க. அது சரி. எப்படின்னா, இது மாதிரி திட்டு திட்டா இருக்கிற பயிர் வந்து அதை ஃபில் பண்றதுக்காக அங்க இருந்து புடுங்கிட்டு சரி. அப்போ அப்படி போடும்போது முளைச்சதை எடுத்து நடுவாங்க. ஆமா, நீங்க இப்ப இங்க இருந்தீங்க பாத்தீங்களா, இது ஒரு காலி கிரவுண்டா இருந்தது. சரி. அதெல்லாம் இப்ப நீங்க இப்ப நான் வந்து ஒண்ணு அழகான கிரௌண்டா மாறிடுச்சு. பாத்தியா, சங்கீதம் இருக்கிற இடம் எல்லாமே எப்பவுமே ரொம்ப அழகா தாங்க இருக்கும். சங்கீதம் இருக்கிற இடம் எல்லாம் எப்பவும் இதே மாதிரி அழகா இருக்கும். தன்னானே தானே அட தானே தானே தன்னானே தானே அட தானே தானே. குடுங்க இன்னும். ஏய் எவ்வளவு அறுத்து கொடுப்பாங்க உனக்கு, ஏறு முதல்ல. எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்கு. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரம் அப்பா ஒரு 2 ஏக்கராக்கு வந்து நாத்து நடுறதுக்கு ஆளுங்க இல்லைன்னாரு பேரம்பூர்ல. மேம் தான் வாங்க போலாம் நடுங்க. உழைக்கும் கரங்களே. ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ அப்பா விட்டுருங்க. மேடம் நீங்க ஏறுறீங்க 2 நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மனை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முட்டை மணிக்குளத்தை போய் முடக்க அழக்கிய மூச்சு எவரின் மூச்சு? இதெல்லாம் சிவாஜி படம். ஏய், இது பாரதிதாசன் பாட்டு. பிச்சு முடுவேன் பிச்சு. நான் தான் சொல்றேனே, போன ஜென்மத்து அனுபவம், அதனால விழாம வரேன். நீங்க எல்லாம் விழுந்து வாருனீங்க பாருங்க, அப்படி தூக்கி இப்படி எடுத்து இப்படி சொருக்கிட்டு இருக்கிற ஸ்டைல நீ பாருங்க. வந்து என்ன சொல்ல வயக்காட்டு ஆ? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் தோள்கள். ஆ, சொன்னீங்க போன ஜென்மம் போன ஜென்மத்து அனுபவம், அதனால விழுந்து வராம என்னவா இருந்த? விவசாயியா இருந்து. விவசாயியா இருந்தீங்க. ஆமா, இல்லன்னா எப்படி அனுபவ அறிவு இல்லாமலேயே தொழில செய்யற? படத்தை போட்டு காமிச்சால ஏன் தப்பு தான். எல்லாம் படணுங்க, அப்பதான் அது புடவை. வீட்டுல ஒரு நாள் கூட்டி பெருக்கி பார்த்தது இல்லையே நானு. அது வீடு. 2 சாயம் வெளுக்க கூடாது. ஒண்ணு நெசவாளர்கள் துணிக்கு போடுற சாயம், இன்னொன்னு நம்ம பாரம்பரியம் மிக்க விவசாயம். பாருங்க எவ்வளவு அழகா நம்ம இன்னைக்கு விவசாயத்தை கொண்டாடணும். நண்பர்கள் அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.